வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நான் தான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன். ஸோ தினம் என்னோடய லைஃப் ஸ்டைல் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கும் என்னோடய லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகலாம் வாங்க. காலையில் எழுந்திரிச்சு போய் பால் வாங்கிட்டு வந்துட்டு காலையிலேயே இன்றைக்கி செலவு தான். தூங்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போகணும். டீ போட்டு குடிச்சிடலாம். அதுக்குள்ளேயும் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு டெஸ்ட் எடுக்க போகணும். அதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு தண்ணி குடிக்கலாமா, பல்லு விளக்கலாமா? அதனால எத்தனை ஊசி குத்து வாங்கியிருக்கேன். உடம்பெல்லாம் ஊசி குத்து சலிக்குமா? புது வாட்டர் பேட். நானும் வரவா? ஊசி குத்தும் போது மயங்கி விழுந்துட்டீங்க. நல்லா ஹெவியாக இருக்கு. ஆனால் வாட்டர் கேன் தேங்க்யூ. வாட்டர் கேன் பிங்க் கலர். இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவா? ரெண்டு ஊசி குத்திட்டு வரும். அது நான் குடிச்சுக்கிறேன். நீங்கள் வச்சுட்டு வாங்க. பத்தியா? நல்ல வேலை. தெரியாம ஆட்டையை போட்டு குடிச்சிடலன்னு பார்க்குறியா? என்ன ஃப்ரீ? சுகர் ஃப்ரீ. ஒரு நல்ல காமெடி வீடியோ இருக்கும்போது சொல்லன்னு இல்லை. போட்டங்காட்டி சூப்பராக பார்த்து சீக்கிரம். பல வருஷமா ஊசியே குத்தாத ஆளுக்கு இன்னைக்கு ஊசி குத்தி டெஸ்டிங் இருக்கப்படும். என்ன க்ளோஸ் அப் பேஸ்ட் கடை இதை எடுத்துட்டு இருக்கிற. இன்னைக்கு காலையில் நீ எந்திரிக்கிறப்பே நினைச்சேன். என்னடா இன்னும் எந்திரிக்க 5 மணி வந்து உருட்டுறாச்சு. அப்பதான் கொஞ்சம் சிந்திச்சேன். பேச அந்த கரலாக்கிட்ட எடுத்து மூலமா சுத்த வேண்டியது தானே. இப்போ பாரு, திங்கிறது உர்றது இதே வேலை. சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி உன்னை எவ்வளோ நேரமாக கிளப்பி ஒரு டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. உலகத்தில் முதல் முறையாக ஊசி டெஸ்ட் எடுக்கப்படும். யாருக்கென்றால் தினமும் என்னை சித்திரவதை செய்து உடம்பு தினம் குத்தி குத்தி கொலை பண்ணவரை இன்று ஊசியை குத்தி ரத்தத்தை எடுக்கப்படும். நல்லாதான் இருக்கப்போ. போலாமா? சாவி இன்னும் உங்கள் சாவி மட்டும் எடுத்துக்கோங்க. என் சாவி வேணாம். உப்பாண்டு வேணாம்.
கலர் கலராக வருது ரத்தம். உங்கள்கிட்ட கலர் கலராக வரும். அமர்த்தி அப்படியே நிற்காது இங்கே. ஆமாம், ரத்தம் நிறைய இருக்கும் போல இருக்கு. அதான் அமைக்க போடுது. டீ குடிக்க சொல்லிட்டாங்கல்ல? சுட வைக்கவா? சொன்னாதானே தெரியும். டாக்டர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா ஓகே. டாக்டர் எது சொல்லணும் நம்மளும் பாட்டு எடுத்துகிட்டு வந்து வேண்டியதுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் நாளைக்கு ஒரு தடவை குத்திக்க வேண்டியதுதான். மறுபடியும் எடுக்க சொன்னாங்கன்னா. அதான் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது சாப்பிட்டுருந்தா. நாங்க வந்து டீ ஊத்தும் காசு மிச்சப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கஞ்சிக்கு இது குடிச்சிட்டு போயிடாதீங்க. இட்லி மட்டும் சாப்பிட்டுங்க. புரோட்டா வேற போடுவீங்களா? புரோட்டா எனக்கு புது பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு. ஸோ இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் வந்து நிறைய நான் மாற்றத்தை வந்து நல்லா யோசிச்சு எடுத்திருக்கேன். ஸோ எப்படி சொல்கிறது, நம்ம வாழ்கிறது வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் வந்து என்னைய வந்து எப்படி சொல்கிறது, எனக்குன்னு சொல்லிட்டு என்னைய கையை பிடிச்சி என் வாழ்க்கையில் வந்து நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு கல்யாணம் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்தவரை இனிமேல் நான் கண்கலங்க விடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நல்லதோ கெட்டதோ இத்தனை வருஷம் நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து ட்ராவல் பண்ணிட்டோம். அவரோட விஷயத்தை எதையுமே நான் வந்து இது பண்ணாமல் விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை.